ஆனா பிக் பாஸோட டைட்டில் வின்னர் முத்துக்குமார்னு சொல்றாங்க. அவருக்கு தான் கொடுக்கணுங்க. அவரை தவிர வேற யாருமே அங்க அந்த உண்மையில அந்த டைட்டிலுக்கு ரொம்ப ரொம்ப தகுதியான ஒரு ஆள் அப்படின்னு சொன்னா முத்துக்குமரன் தான் சொல்லணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் முத்துக்குமரன் சார் கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு, சாருன்னு சொல்றதை விட அண்ணானே சொல்லலாம். ஸோ முத்துக்குமரன் அண்ணா கிட்ட வந்து ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சது. என்ன அப்படின்னா அந்த 50,000 ரூபாய் ஜெயிக்கும் போது கூட தீபக் அண்ணாக்காக அப்படின்னு சொன்ன விதமா இருக்கட்டும், சௌந்தர்யா தான் என்னோட லக்கி பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யாருன்னா வந்து அவங்களை வந்து நெகட்டிவா யோசித்தாங்களோ அவங்க எல்லாரையுமே ஒரு பாசிட்டிவிட்டியில கொண்டுட்டு வந்து கனெக்ட் பண்ணது முத்துக்குமரன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மித்தவங்க எல்லாருமே டாஸ்க் வின் பண்ணலங்கிறத தாண்டி எனக்கு என்னன்னா அவருக்கு மட்டும் ஏதோ ஒரு விஷயத்துல சூழ்ச்சி பண்ண மாதிரியே இருந்தது இந்த டாஸ்க்ல. லாஸ்டா வந்து மணி டாஸ்க்ல ஏன்னா கீழே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அவரும் நைட் ஓடினாரு, அதே விகே விஷாலும் நைட்டு தான் ஓடினாரு. ஆனா அவருக்கு அவ்வளோ லைட் இருந்தது, ஆனா முத்துக்குமரனுக்கு லைட்டே இல்லை. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா கீழே தண்ணி அவ்வளோ செட்டு போட்டு அவ்வளோ சூப்பரா பண்ணாங்க. ஒரு தண்ணியை சரி பண்ண முடியாதுங்கிறது கிடையவே கிடையாது, ஈஸியா பண்ணலாம். ஆனா ஏன் பண்ணல அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒருவேளை இது வந்து முத்துக்குமரனுக்கு வச்ச சூழ்ச்சி ஜாக்லினுக்கு போயிடுச்சோன்னு தோணுது எனக்கு. ஏன்னா ஜாக்லின் உண்மையிலே மிகப்பெரிய பிளேயரு. லாஸ்டா நேத்து கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ பிளே பண்ணும் போதும் சரி எல்லா விஷயத்துலயுமே முத்துக்குமரன் தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. மிஸ் யூ ஜாக்லின் அப்படின்ட்டு. அப்படின்னா எந்த அளவுக்கு ஜாக்லின் கன்ஃபார்மா கூடயே டிராவல் பண்ணி ஃபைனல் வரைக்கும் கண்டிப்பா ஜாக்லின் இருப்பாருன்னு முத்துக்குமரன் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு அதுலயே நல்லாவே தெரிஞ்சது. உண்மையிலே எனக்கு என்னன்னா ஜாக்லின் உண்மையிலே ஒரு ரொம்ப ஃபைனலிஸ்டான ஒரு ஆள், ரன்னரா வர வேண்டிய ஆள். அவங்க வந்து ஒரு டாஸ்க்ல வெளியே போனது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன் அப்படின்னா முயற்சி பண்ணியிருக்காங்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதுக்கே இந்த உலகம் ஃபுல்லா எல்லாருமே பாராட்ட வேண்டிய விஷயம். அவங்களால முடியாதுன்னு முன்னாடியே தெரியும் சொன்னாங்க, என்னால ஓட முடியாதுன்னு சொல்லியும் பரவாயில்ல எனக்காக ஓட்டு போட்டிருக்காங்க, அவங்களுக்காக நான் ஒரு விஷயத்த ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ண விதம் சூப்பரா இருந்தது. சௌந்தர்யா மாதிரி லடிக்கி அப்படின்னு ஓடிட்டு திருப்பி வந்துட்டு பாதியிலே வந்திருந்தா கூட அவங்க ஒரு வேளை வின் பண்ணிருக்கலாம், உள்ள ஃபைனலிஸ்ட் ஆயிருப்பாங்க. பட் இருந்தாலும் நான் ஒரு டார்கெட் ஒன்று அச்சீவ் பண்றதுக்காண்டி நான் ஒன்றும் உள்ள நுழையக்கூடாது, நுழைஞ்சிட்டா நான் அதை தொட்டே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஷ்பேக்கை எடுத்துட்டு தான் வந்தாங்க. உண்மையிலே சொல்லணும்னா அவ்வளோ சூப்பரான ஒரு பிளேயரு. அதுவும் முத்துக்குமரனுக்கே ஒரு ஃபேவரட்டா ரொம்ப பிடிச்ச பிளேயர் அப்படின்னு சொன்னா அது ஜாக்லினா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டைட்டில் வின்னர் முத்துக்குமரன் தான். ரன்னர் வழக்கம் போல சொல்லவே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். வின்னர் முத்துக்குமரன்ங்கிற மாதிரி ரன்னர் சௌந்தர்யா தான். அதுல நிறைய இப்ப இன்ஸ்டாகிராம்ல ஏதோ பிக் பாஸோட நம்பர்லாம் கொடுத்துதான் ஓட் போட வச்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் சௌந்தர்யா ரன்னரா இல்லைன்னா விஜய் விஷால் அவர் தான் ரன்னரா இருப்பாரு அப்படிங்கறது நான் நினைக்கிறேன்.